தெராப்பி பண்ணும்போது பிசியோதெராப்பி மாதிரியோ இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ற மாதிரி பண்ண ஒரு தெராப்பி கிடையாது. இது கொஞ்சம் உங்க படுத்துட்டு அது வேற ஆள் உங்களை மேல பண்ற மாதிரி இருக்க தெராப்பி. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கும். இது இட்ஸ் நாட் அட் ஆல் பெயின்ஃபுல்லா இருக்கவே மாட்டேன். கொஞ்சம் உங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இதுக்கு தான் வந்திருக்கீங்க, பேக் பெயினுக்கு தான் வந்திருக்கீங்க, அது மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அது இல்லாம உங்களுக்கு எங்கெங்க வலி இருக்கோ அங்கங்க இருக்கிற வலி எல்லாமே தானா சரியாயிடும். அதுல உங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் இருந்தா அதுவும் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தூக்கம் கம்மியா இருந்தா அதுதான் பெரிய பெனிஃபிட். இப்போ தூக்கம் கம்மியா இருக்குன்னா இதுல தூங்க மாட்டேன். தூக்கம் கம்மியா இருக்குன்னா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஒரு 2 to 3 days உங்களுக்கு டோட்டலி டயர்ட், நல்ல ஸ்லீப் வந்துடுவீங்க, லேசி ஸ்லீப் வந்துடுவீங்க. ஸ்லீப் வரும்போது நல்லா தூக்கம் கிடைக்கும்போது டீடாக்சிகேஷன் நடக்கும். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கண்டினியூஸா நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங்னா மெடிசன் சாப்பிடணும். இந்த டிஸ்க் அழுத்திட்டு இருக்கனால நர்வ் டேமேஜ் எல்லாம் வந்திருக்கும். அது இந்த தெராப்பினால நமக்கு சரி பண்ண முடியாது. இந்த மெக்கானிக்கலா இப்போ டிஸ்க் பல்ஜ் ப்ரொலாப்ஸ் வந்திருக்குன்னா இது திருப்பி நமக்கு உள்ள போறதுக்கு நமக்கு ட்ரை பண்ணலாம். ஃபுல்லா உள்ள போகும். அது இல்ல ப்ரொட்ரூஷன் எக்ஸ்ட்ரூஷன் ஏதாவது வந்துச்சுன்னா இது உள்ள போறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. அப்ப என்ன பண்ணணும்னா மேனேஜ் பண்ணணும்.